காங்கிரஸ் தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் விஜய் கூட தைரியமா கூட்டணி பேசலாம் அப்படின்னு இருக்காங்களா? இல்லை, அதாவது இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக இதை ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபைட்டாக பார்க்குது. தமிழ்நாடு அண்ட் கேரளா, வெஸ்ட் பெங்கால், பாஜக உள்ளே நுழைந்து அதிகாரத்தின் சாவியை தொட முடியாத மாநிலங்கள் இந்த 3 மாநிலங்கள் தான் இன்னைக்கு. மற்ற மாநிலங்களில் இதர் அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இல்லை அவங்க கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதில் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே சவால் விட்டார், உன்னால் முடிஞ்சா நீ தமிழ்நாட்டில் பாரு, சவால் விட்டார். அந்த மாதிரி ஒரு சிட்டாடல் ஆஃப் ஆன்டி கம்யூனல் பாலிடிக்ஸ், வகுப்புவாத அரசியல் தீண்ட முடியாத ஒரு மாநிலம்ங்கிறத பிடிச்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க அதை உடச்செறியணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற இந்த கூட்டணி ட்ரைடு, டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட், ரொம்ப கொள்கை ரீதியா முரண்பாடுகள் இல்லாம இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒரு சித்தாந்தத்தில் உறுதியா ஆன்டி பிஜேபியா இருக்கிறோம். இதுல இருந்து போய் விஜய் கூட போறது என்ன வகையில என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியல. அது என்ன ஆதாயம் இருக்கணும்? அவர் இஸ் நாட் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். ரெண்டாவது, என்ன ஐடியாலஜி அவருக்கு, அதெல்லாம் அவர் இன்னும் கிளாரிட்டி வரணும்ல. ஆனால் தேர்தல் அப்படிங்கும்போது, கூட்டணி அப்படிங்கும்போது பல தலைவர்கள் விஜய் விரும்புகிறாங்க, தாவேகா விரும்புகிறாங்க. இல்லை, அது நீங்கள் தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகுன்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு தடவை டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பிறகு அவரோட சேர்ந்து நம்ம களப்பணி ஆற்றணும் ஒரு 2-3 வருஷம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஃபீல்டில் ஒன்றா நின்றுருக்கிறோம், கம்யூனிஸ்டுகளோடு நின்றுருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் நின்றுருக்கிறோம், களப்பணி ஆட்டியிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இதை மாதிரி ஒரு செயல்பாடுக்கு வந்த பிறகுதானே அதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியும். திடீர்னு உட்காந்து உடனே அலையன்ஸ் போட்டு அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடுமா? அரசியல் அது சாத்தியமா? அது விரும்புகிறாங்களா இல்லையா? யாரு? நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புகிறாங்கன்னு என்ன சொன்னால், எல்லாருக்கும் காங்கிரஸுக்கு கூடுதல் இடம் வேணுங்கிற எண்ணம் எல்லா காங்கிரஸ்காரர்களுக்கும் இருக்குது, இன்னும் நான் உட்பட. இந்த 25 இடங்கள் என்பது இது காங்கிரஸுக்கு எந்த பயனும் இல்லை. எந்த வகையிலையும் இந்த 25 இடங்களில் 17-18 இடங்களில் ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது பயன் இருந்ததா? ஒரு பயனும் இல்லை. ஆகவே காங்கிரஸ் கட்சியால் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை ஒரு கொள்கையாக திட்டமாக தீட்டி அதை அரசாங்கத்தில் கொண்டு வச்சு அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் கிடைக்கவே இல்லை. அதனால கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியமாகி போச்சு மக்களிடமிருந்து. இப்போ மக்கள் பல காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். ஆனால் கீழே மக்களுக்கு என்ன பிரச்சனை? ரேஷன் கார்டு பிரச்சனை, பவர் கனெக்ஷன் பிரச்சனை, மருத்துவமனை பிரச்சனை, தெருவில் சாக்கடை அல்றது பிரச்சனை, தெருக்கள் லைட் போடு, இதுலலாம் காங்கிரஸுக்கு ரோலே இல்லை. அப்போ ஜனங்களோட எங்க தொடர்பு வரும்? எங்கே ஒரு இடத்துல டிட்டாச் ஆகணும். இப்போ விஜயும் காங்கிரஸும் அப்படின்னு என்ன கால்குலேஷன் போட்டாங்க? ஜென்செட் ஒரு 35 வயசு வர உள்ளவங்க விஜய்க்கு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது ஒரு 15% 20% வரைக்கும் வரும்னு பல கருத்து கணிப்புகள். காங்கிரஸ்க்கு அபவ் 35 இருந்து ஒரு 60. அப்போ இந்த இரண்டும் சேரும் போது ஒரு மேசிவான சேஞ்ச் ஓவர் தமிழ்நாட்டில் உருவாகும். இட் cannot happen ஓவர் நைட்டில். அது நீங்க எவ்வளவு உரையாடல் வந்திருக்கணும் அதுக்குள்ள. அந்த உரையாடலே உங்களுக்கு இல்லையே. ராகுல் காந்தி பேசுறாரு 2 முறை போன்ல. ராகுல் காந்தி கண்டலன்ஸ் கேட்டாரு. இப்போ அவர் அவருடைய மாநாட்டுக்கு ராகுல் காந்தியை கூட்டு வந்துட்டாரா, இல்லை அவருடைய மாநாட்டுக்கு செல்வ பெருந்தகை அழைச்சிட்டாரா? அந்த மாதிரிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் வந்தால் தானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ரெண்டாவது, எங்களுக்கு இப்பொழுது அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த முயற்சியை ஒரு விபரீதமான ஒரு பரிசோதனை களத்தை எடுக்கிறதுக்கு இது கால சூழலும் அல்ல. திஸ் இஸ் நாட் த ஆப்பர்ச்சுனிட்டி டைம். இந்த இடம் பாஜக நீங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய கால் ஊன்று விடாமல் தடுக்கிறதா முக்கியம். அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த கூட்டணி போதுமான கூட்டணி. இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. ஏற்கனவே கால் ஊன்றி தானே இருக்காங்க, 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்த முறை அதிமுக கூட்டணி அது கண்டினியூ ஆக தானே சார் செய்யும். ஏற்கனவே முன்னாலே 4 பேர்லாம் அங்க எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க பாஜகவில். எம்எல்ஏ இருக்கிறது வேற, ஆட்சியில் கூட்டணி சர்க்கார் உள்ள உட்கார்றது வேற. நீங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அன்னைக்கு இருந்த பிரகாஷ் காரட் ஒரு டெசிஷன் எடுத்தார், ஈக்குவல் டிஸ்டன்ஸ். காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சுர்ஜித் சிபிஎம் செக்ரட்டரியா இருக்கிற வரைக்கும் அவர் காங்கிரஸோட ஒரு நல்ல அலையன்ஸை ஒரு கருத்தொற்றுமையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். யெச்சூரியை போன்றவர்கள் மன்மோகன் சிங் அரசை விட்டு விலகுவது தவறுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. சித்தாராம் யெச்சூரியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் அன்னைக்கு அமெரிக்காவோடு அந்த அணு ஒப்பந்தம் போடுகின்ற போது அவர் என்னென்ன கண்டிஷன் சொன்னாரோ இதெல்லாம் போட்டா நாங்கள் ஆதரிக்கிறோம்னு பேசினார் ராஜ்யசபாவில். மன்மோகன் சிங் ஏத்துக்கிட்டார். அதற்கு பிறகும் பிரகாஷ் காரட் அந்த கவர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தே பிகேம் டிஸ்டன்ட்.
இந்த மதச்சார்பற்ற அரசியல் சக்திகள் பலவீனமான அதான் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ போனதான் சார் இந்த பாஜக வருவதற்கு வாயிலை திறந்து விட்டது காரணம் அங்கதான். அதற்கு பிறகுதான் வந்து அண்ணா ஹசாரேங்கிற ஒரு ஆளை கொண்டாந்தாங்க. ஊழல்னு சொன்னாங்க, அந்த லோக்பால்னு சொன்னாங்க. இப்ப ஊழல் என்னாச்சு, லோக்பால் என்னாச்சு, அண்ணா ஹசாரே என்னாரு, யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் போனது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் போச்சு. மதச்சார்பற்ற அரசியல் சக்திகளை ஒவ்வொரு மாநிலமாக பலவீனமாக்கி. உண்மையா சார், நீங்க சொல்ற கரெக்ட். மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ அலைன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபியோட. பத்திரிகைகள் எழுதுறது செய்தி எப்படி எழுதுறாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் தாங்கள் ஆட்சியரில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியை மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்றாங்க. காங்கிரஸ் கட்சியால தனித்துவமா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு உருவாக்க முடியல. இல்லை, அது வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணத்தான் செய்யணும். நாங்கள் பண்ணோம், தலைவர் மூப்பனார் தலைமையில் 89 பண்ணோம். 89 பண்ணி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில டிஃபரன்ஸே வந்து ஒரு சீட்டு தான். அந்த ஒரு சீட்டில் தான் அந்த அம்மா எதிர்கட்சி தலைவரானது. நான்லாம் அப்போ தான் ஜெயிச்சு வரேன். 89 அதிமுக இல்லாமல் திமுக இல்லாமல் நான் என்னுடைய மாவட்டத்திலிருந்து தான் வந்து 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சு வரோம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கேட்டிங்களா. நான் வந்து அதிக ஓட்டில் ஜெயிக்கிறேன். எனக்கு ஜாதியும் கிடையாது, ஜனமும் கிடையாது. தென்காசி தொகுதியிலிருந்து காங்கிரஸை மட்டுமே நம்பி அந்த முயற்சியை வந்து கடைசியில் அந்த ஒரு எலெக்ஷனோட அந்த முயற்சி போயிடுச்சு. அதை கண்டினியூ பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்து நான் 5 வாய்ப்புகளை வந்து தவறப்பட்டுட்டோம். மிஸ்ட் 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்திரா காந்தி இறந்தது, ராஜீவ் காந்தி இறந்தது, நீங்கள் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு உள்ள வெற்றிடங்கள், அதற்கு பிறகு கலைஞருடைய தலைமையில் வந்து ஆட்சி நடக்கின்ற போது அவங்ககிட்ட 90 பேர் தான் இருந்தது 2006. அது மாதிரி வந்து ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை வந்து 5 முறை காங்கிரஸ் இழந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து கீழே ரொம்ப அடிமட்டத்தில் வந்து ரொம்ப வந்து அதை பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு மாற்று வேணுங்கிறதுல வந்து ஒரு ஆஸ் எ காங்கிரஸ் மேன் ஐ சின்சியர்லி ஃபீல். பட் அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பே அ பிரைஸ். ஒரே நாளில் வந்துடாது. அதுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கணும். அதிகாரத்தை வேண்டாம், பார்லமெண்ட் எலெக்ஷனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லணும். உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்றுன்னு சொல்லிட்டு அசம்பிளி எலெக்ஷனுக்கு கூட்டு வரணும்னு சொல்றது, இல்லை அசம்பிளியில் வந்து தயாராக நின்று பார்லமெண்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக கூட்டு வைக்கணும், நாட்டை காப்பாற்றணும், அதெல்லாம் அந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் விட்டுறணும். 10 வருஷம் என்ன ஆனாலும் காங்கிரஸ் தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் வளரும். சார், பொதுவாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வரும்போது இங்கே கூட்டணி இது சம்பந்தமாக தான் பேசுவாங்க. ஆனால் இந்த முறை கிருஷ்ணோடங்கர் வந்த பிறகு இங்கே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அரசை குற்றம் சுமத்துறது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மாற்றப்பட்டதுக்கு கூட்டணி அலைன்ஸ் மாறுது, அதுக்காக தான் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரை மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற. இப்போ நீங்கள் வந்து இடதுசாரிக்கு நம்ம சிபிஎம் பேசுறது இல்லையா? காங்கிரஸ் இதுவரை பேசல. பேசணுங்கிறேன் நான் வந்து நீங்க அதான் தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கிட்டயே நான் பேசுறேன். யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நாளைக்கு வந்து ஏதாவது ஏன், பிகாஸ் we are not in the government. அப்ப நமக்கு என்ன ரோல், காங்கிரஸ்க்கு என்ன ரோல்? சிபிஎம் பண்ற மாதிரி பண்ணுங்க. திருமாவளவன் கூட வந்து சில நேரங்களில் வந்து கவர்மெண்ட் செய்யறது சரியில்லைன்னு தானே சொல்றாரு. அதை முதலமைச்சர் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலையே. முதலமைச்சரை பார்த்து நீங்க சொல்லுங்க, இது மாதிரி இதுக்கு மாற்று திட்டம் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட வந்து காங்கிரஸ் எடுக்கணுங்கிறதும் என்னுடைய நிலைப்பாடு. ஒரே ஒரு நிறைவா ஒரு கேள்வி சார். ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் விஜயோடு கூட்டணி சேர்வது அப்படிங்கிறது ஒரு விருப்பமான விஷயமா இருக்குன்னு பரவலா ஒரு செய்தி இருக்கு. அது குறித்து உங்களுக்கு? அது வந்து ஒரு ஊடகத்தில் கசிய விடப்படுகிற ஒரு செய்தி தானே ஒழிய அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருப்பதை போன்ற எவிடன்ஸ் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்கன்னா ஓவர் நைட்டு சொல்லிடுவாங்க சார். ஓவர் நைட்டு. அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இவங்கெல்லாம், ராஜேஷ்குமார் போன்றவர்கள்லாம் அப்படியே தாவேகா சம்பந்தமா சொல்றதும், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலர் வேணுகோபால் அவர் 3 மாநிலங்கள்ல நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் விஜயோட அப்படிங்கிற கருத்துக்களை ஒவ்வொரு வகையில வெளிப்படுத்துறது. நீங்க சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபால் அவர்களோ காங்கிரஸ் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இதுவரைக்கும் அபிஷியலா யார்ட்டையும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கிட்ட யார்ட்டையும் பேசினதில்லை. கேட்டீங்களா? இது வந்து எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு ஆசை இருக்கு. ராஜேஷ்குமாருக்கும் ஆசை இருக்குது, என் நண்பர் அழகிரிக்கு ஆசை இருக்குது. ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் இடங்கள் வேணும். சில பேர் வந்து ஊடகங்களில் வெளிப்படையாக பேசுகிறாங்க, சில பேர் வந்து உள்ளுக்குள்ள எங்களுடைய ஃபோரத்தில் இதை வலியுறுத்துகிறோம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது, வெளியே பேசும்போது ஊடகங்கள் வந்து அதற்கு பலவிதமான உள்ளர்த்தங்களை கற்பித்து கூட்டணியை பலவீனமாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதனால தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். நம்ம என்ன தேவையோ கூட்டணி கட்சிகளோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடய மற்றவங்களோடய பேசுவதை என்ன பேசணுங்கிறத வந்து ஊடகம் வாயிலாக அந்த கருத்தை பரிமாற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு பொதுவாக போன முறை வந்த கிரீஷ் வந்து ஜோடங்கர் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் எங்கள் எல்லோருக்குமே வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெட்டர் ரோல் வேணும். அது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் நான் சொல்ல தயாரா இல்லை. காங்கிரஸ் நீட் எ பெட்டர் ரோல், எ ரெலவென்ட் ரோல்.
தமிழ்நாட்டு மக்களுக்கு அது வந்து சேவை செய்யக்கூடிய வகையில் தன்னை வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் நிறுவனமாக தன்னை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். நீங்க சொல்ற காமராஜர் ஆட்சிங்கிறதுலாம் எங்களுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்கு 10 ஆண்டுகள் காத்திருக்கணும். அதற்கு வந்து பெரிய விலை கொடுக்கணும். காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும். இப்போ காங்கிரஸ்க்கான ஒரு பெரிய மதிப்பு, அதை நான் எதனால் வச்சு சொல்றேன்னா, திமுக எப்பவுமே காங்கிரஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொன்னது தாண்டி இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு கை எங்களோடு இருக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் காங்கிரஸுக்கு வந்திருக்குன்னா எதனாலே நினைக்கிறீங்க சார்? இப்போ இங்க வந்து இப்போ நீங்கள் அண்ணா நகர்லேருந்து கோட்டைக்கு போகணுன்னு வச்சுங்களேன், ஆட்டோவுக்கு 10 ரூபா வேணும். உங்கள்கிட்ட 8 ரூபா இருக்குது, என்கிட்ட 2 ரூபா இருக்குது. நான் வந்தால் தானே நீங்கள் போக முடியும். நீ 8 ரூபா இருக்கிறதுனால ஏறி போயிட முடியுமா? 2 ரூபா வச்சிருக்கிற நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு தானே ஆகணும். ஸோ கூட்டணிங்கிறது அதுதான். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இது காங்கிரஸுக்கும் பொருந்தும். இப்போ காங்கிரஸ் 2 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஸோ இதை வந்து கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் உணர வேண்டும். இந்த சேஃப் கம்ஃபர்டபுள் அந்த மதிப்பே தாவேக்கா வந்த பிறகுதான் அதிகமாயிருக்கோ அப்படின்னு சூழ்நிலைகள் வந்து அத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு. இந்த கூட்டணியை வந்து நிச்சயமா வந்து முதலமைச்சர் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாரு. இந்த கூட்டணியை வந்து இன்டாக்டா வச்சிருக்கணுங்கிறதுல ராகுல் காந்திக்கும் முதலமைச்சருக்கு இடையில ஒரு பெரிய பெர்சனல் பாண்ட் இருக்கு. அது நிறைய பேர் அந்த கோணத்தை பார்க்கறதே இல்லை. அவ்வளோ சீக்கிரமா வந்து அது வந்து நழுவுன்னு நான் நினைக்கல. அது வந்து நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்து ராகுல் காந்தி தான் அந்த லாஸ்ட் டெசிஷனை எடுக்கணும். அவர் எடுப்பாரா? இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். தேங்க்யூ.